الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وقال أيضا: ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: قل اللهم اجعل سريرتي خيرا من علانيتي واجعل علانيتي صالحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் என்னென்ன நாட்டங்களை நாடி என்ன நோக்கங்களை மேற்கொண்டு இந்த புனிதமான ஜியாரத்துக்கு வந்திருக்கின்றோமோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ஹலாலான ஹாஜத்துகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் புரிந்த அந்த நாயன் எஜமான் பாதுஷானர்களுடைய பொருட்டால் அவ அனைத்தையும் நமக்கு ஏற்று நல்ல தௌஃபீக் செய்திருவானாக. ஆமீன். பதினாறு ஆண்டுகள் முடிந்து இந்த ஆண்டு 17வது ஆண்டு என்ற ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியை பாதுஷானர்களுடைய துஆவை கொண்டு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி, அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரை கொண்டு எதை நடத்த விரும்புகிறான் அதை நடத்துகின்றான். இதில் யாருக்கும் எந்த விதமான பெருமையோ அல்லது கர்வமோ அல்லது அகந்தையோ முகசூதியோ இருப்பதற்கு இடமில்லை. இந்த சூழலில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்காக என்றால், அல்லாஹ் கூறுகிறான், நீங்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், ரப்பி அவுஸிஅனி, எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக, அன் அஷ்குர நிஅமதக, நீ எங்களுக்கு செய்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த நீ தௌஃபீக் செய்வாயாக, அல்லதி அன்அம்த அலைய வாலா வாலிதைய, என் பெற்றோருக்கும் செய்த நியமத்துகள், வன் அமல ஸாலிஹன், நான் சாலிஹான அமல் செய்வதற்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக என்று துஆ கேட்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். ஏண்டா அம்மா தௌஃபீகி இல்லா பில்லா, எதை செய்தாலும் அவன் நாடாமல் செய்ய முடியாது, அவன் நாட்ட முடியாது, நடக்காது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கும் நடத்துவதற்கும் இதை பங்கேற்பதற்கும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்ப நாம் இங்கே பேசுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய விஞ்ஞானமும் இஸ்லாமிய ஆன்மீகம் என்ற தலைப்பு. அருமை சகோதரர்களே, விஞ்ஞானம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஆய்வுகள் செய்ய செய்ய இந்த வருஷம் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி சொன்னா அடுத்த வருஷம் அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4 வருஷம் நம்ம மறுபடியும் அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இஸ்லாம் அப்படி அல்ல. இன்று போல் என்றும் இருக்கும், இன்று போல் கடைசி வரைக்கும் இருக்கும். அது எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி பார்த்தால்
நாம் இது ரெண்டையும் ஒப்பீடு செய்து பார்த்தோம் சொன்னால் அது ஒப்பீடு சரியாக இருக்காது. இருந்தாலும் நாம் விளங்குவதற்காக நாம் சொல்லலாம், விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். நாம் மேலே போது ஆயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், யா அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லோரையும் எழுப்புகிற அந்த நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்த நாளில் யாருடைய பொருள் செல்வமோ அல்லது மக்கள் செல்வமோ எந்த பயனையும் நிச்சயமாக கொடுக்காது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த நாளில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எந்த ஒரு மனிதர் தெளிவான உள்ளத்தோடு சாந்தி பெற்ற ஆத்மாவோடு அல்லாஹ்ட்ட வர்றாரோ அவர் மட்டும்தான் வெற்றி பெறுவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப நாம் சிந்திக்க வேண்டும், தெளிவான உள்ளம் என்று சொன்னால் என்ன, அமைதியடைந்த உள்ளம் என்று சொன்னால் என்ன, சாந்தி பெற்ற கல்வி என்று சொன்னால் என்ன? அந்த கல்வை, அந்த உள்ளத்தை, அந்த எண்ணத்தை, சிந்தனைகளை அடைவதுதான் ஆன்மீகம் என்பது. நமது செய்தனா பாதுஷா நாயகம் அவர்கள் ஷரியத்தையும் தரீகத்தையும் ஹகீகத்தையும் மாரிஃபத்தையும் கற்று அதை உள்வாங்கி தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களுக்கும் போதித்து தனது மாணவர்களை உருவாக்கி தனது ஆசிரியர்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான முரீதுகளை உருவாக்கி கடைசியாகத்தான் நாவ் ஷரீஃபுக்கு வந்தார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையில் மட்டுமல்ல, உலக நாடுகள் பல நாடுகளுக்கும் பயணம் செய்து கடைசி இருப்பிடமாகத்தான் நாவ் ஷரீஃபுக்கு வந்தார்கள். அதுவரை அவர்கள் ஆற்றிய பணி என்னவென்று சொன்னால் இந்த ஆன்மீக பணிதான். அவ்வாறு ஆன்மீக பணியை ஆற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது, பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டது, அரசியல் எதிர்ப்புகள் ஏற்பட்டது, அரசாங்கங்கள் எதிர்த்தது. அது அல்லாமல் ஆன்மீகவாதிகளும் எதிர்த்தார்கள், அது அல்லாமல் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளாத ஆலிம்களும் எதிர்த்தார்கள். சில நேரங்களில் கொள்கையிலே மாறுபட்டவர்கள் எதிர்த்தார்கள். எல்லாவற்றையும் எதிர்த்து முறியடித்து போராடி வெற்றி கண்டு வெற்றி கொடியை நாட்டி இறுதியாகத்தான் பாதுஷா நாயகம் அவர்கள் நாவ் ஷரீஃபுக்கு சேர்ந்தார்கள். இப்ப நம்ம வந்து யாரை செய்ய வந்திருக்கிறோம் சொன்னா அவர்களுடைய அந்த ஆன்மீக பலம், அந்த ஆன்மீக ஆற்றலை வியந்துதான் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து நமக்கும் அத்தகைய அவர்களுடைய ஒரு பார்வை கிடைத்து விடாதா, ஒரு கடைக்கன் பார்வை பட்டு விடாதா என்று ஏங்கித்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவர்களை போன்று ஆகுவதற்கு நம்மால் நிச்சயமாக முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏதோ சொன்னதை போல என்னுடைய அந்தஸ்தையும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தையும் வைத்து பார்த்தால் சஹாபாக்களிலேயே குறைந்த அந்தஸ்து உள்ள ஒரு சஹாபியின் குதிரை குழம்பிலே ஒட்டி இருக்கிற தூசிக்கு நாம் சமமாக மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னாங்க. அதே போல பாதுஷா நாயகம் ஏறி வந்த அவர்கள் பயணித்து வந்த வாகனத்தில் ஒட்டி இருந்த ஒரு தூசிக்கு கூட, ஒரு சிறிதளவு தூசிக்கு நாம் ஈடாக மாட்டோம். நாம் ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்ப வெறும் ஓட்டப்பணம் தான் நம்மகிட்ட இருக்குது. அதுல நின்றா ஒண்ணுமே நிக்கவும் மாட்டேங்குது, தண்ணி ஊத்தினாலும் நிக்க மாட்டேங்குது, சக்கரை போட்டாலும் கரைஞ்சி ஓடி போயிருது, எதை வச்சாலும் இருக்க மாட்டேன், கீழே தான் கொட்டி போயிருது. காரணம் நம்முடைய நிலை அது மாதிரி. அந்த பண்பாட்டை உருவாக்குவது ஆன்மீகம் என்பது. ஒரு மண்டபம் தொழுகிறோம், இப்போ இஷா தொழுதுட்டோம். இந்த தொழுகை நம்மை பொறுத்தவரை எந்த அந்தஸ்து இருக்கிறது நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், யோசனை பண்ணி பார்க்கணும். நம்முடைய தொழுகையில் நம்முடைய உள்ளம் ஈடுபட்டு இருக்கிறதா இல்லையா? உதவு செஞ்சிட்டோம்,
முகத்தை கழுவணும், கையை கழுவணும், காலை கழுவணும், மசகு செஞ்சோம், அழகா உடை உடுத்திருக்கிறோம், மேற்கொண்டு அத்தரு போட்டிருக்கிறோம், எல்லாமே செஞ்சுட்டோம், தொழுகை வந்துட்டோம். ஆனால் தொழுகை நின்றதற்கு பிறகு நம்முடைய தொழுகை நிலை என்னவென்று நாம் எண்ணி பார்க்கிறோமா, எண்ணி பார்த்தோமா? ஆனா எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இல்லையா என்பதை சிந்திப்பதுதான் ஆன்மீகம் என்பது. சரி, நாட்களுக்கு நடந்த பயான தெளிவாக சொன்னாங்க எப்படி தொழ வேண்டும். தொழுகையிலே கண்குளிச்சு கண்ட மகான்கள் ஒரு தலைப்பே கொடுத்து பேச சொன்னோம். மகான்கள் எப்படி தொழுதார்கள், நபிமாக எப்படி தொழுதார்கள், நாதாக்கள் எப்படி தொழுதார்கள். ஒரு வீட்டை தொழுது கொண்டிருக்கிற ஒரு மகான், அவருடைய வீடு தீப்பிடிச்சு எரிகிறது, வீடு வச்சு மக்கள் கூடிட்டாங்க, நெருப்பறி வெளியே வாங்க வெளியே வாங்க கத்துறாங்க. ஆனா அவர் வெளியே வரவே இல்லை, தொழுகிட்டு தான் இருந்தார். இவங்க எல்லாம் சேர்ந்து தீயை அணைச்சிட்டாங்க. அணைச்சு பிறகு உள்ள பார்த்தா தொழுகிட்டு தான் இருக்கிறார். ஒரு ரூம் தொழுகிற, அந்த ரூம் எரியவே இல்லை, தீ பிடிக்கவும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, எந்த வெக்கையும் அவருக்கு அடிக்கவும் இல்லை, எந்த கஷ்டமும் வரல, தொழுகிட்டு தான் இருந்தார். இதுக்கு பேர் தான் தொழுகை. அழியில்லாதவர்களுக்கு ஒரு யுத்தத்திலே ஒரு ஈட்டி ஒண்ணு குத்தி பாய்ந்து விட்டது, அதை புடுங்கி எடுக்கணும். ஆனா புடுங்கி எடுத்தா கடுமையான வலி ஏற்படும், ஈட்டியை பிடுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம், ரத்தம் பீரிட்டு அடிக்கும், ஒண்ணுமே தாங்க முடியாது, என்ன செய்யறது. சொன்னாங்க நான் தொழுகையிலே தக்பீர் நின்று விட்டால் நீங்க எடுத்துடலாம்னு சொன்னாங்க. ஏனென்றால் தொழுகை நேரம் வந்து பாங்க சொல்லிவிட்டா அவளுடைய நிறமே மஞ்சளித்து போயிருமா, கலரே மாறிடும். அவர்களை கேட்கப்பட்டப்போ சொன்னாங்க அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நிறைவேற்றிய நேரம் வந்து விட்டது, நான் அதை சரியாக நிறைவேற்றுவேனா நிறைவேற்ற மாட்டானா என்ற பயம் என்னை ஆட்கொண்டு விட்டது, நான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கேன்னு சொன்னாங்க. சரி தொழுகை நின்றாங்க, மற்றவர்கள் வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய எல்லா பலத்தையும் பயன்படுத்தி ஈட்டியை பிடிங்கிட்டாங்க. ரத்தம் விளைந்தது. தொழுகை முடிச்சுட்டு சுத்தி உட்கார்ந்து பார்த்து கேட்டாங்க என்ன சலாம் கொடுத்தோன்னா ஈட்டியை பிடிங்கியாச்சா அப்படின்னு கேட்டாங்க. அழில இல்லாத எப்போதான் பிடிங்கியாச்சு, அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு பேரு தொழுகை. ஒரு இறையேசுடைய காலிலே கட்டி கிளம்பி இருந்துச்சு, அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, அறுத்து எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க சாதாரண மாதிரி இப்ப உள்ள மாதிரி மயக்க ஊசி மருந்துலாம் அப்ப ஏது, நான் தொழுகையில் இருக்கும் நீங்க அறுத்து எடுத்துங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பேரு தொழுகை. அதாவது உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்த தொழுகை, உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்த தொழுகை. அத்தகைய தொழுகையை உருவாக்குவதுதான் ஆன்மீகம் என்பது. அதை கற்றுத்தரது தான் பாஷா நாயகம் வந்தாங்க அந்த மக்களுக்கு. பல பகுதிகளுக்கு போனார்கள், பல இடங்களுக்கும் சென்றார்கள், பல போதனை செய்தார்கள், எல்லாத்தையும் உருவாக்கி சரியாக்கி மக்களுக்கு தயார் செஞ்சுட்டு 404 ஃபக்கீரோட நாவூர் ஷரீஃப் வந்து சேர்ந்தாங்க. அவங்களையும் சும்மா வச்சதில்லை, அந்த அளவுக்கு அவங்களே உருவாக்குனாங்க. நம்ம எல்லாம் இப்ப தொழுகிறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தொழுகை எப்படி தெரியுமா? இப்போ உதாரணமா எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? டிரைவிங் ஸ்கூல்ல போயிடணும், சேரணும், வண்டியை ஓட்டணும். அவன் ஏசுவான் டிரைவரு, அந்த ஸ்டேரிங் இப்படி பிடிங்க, என்ன எங்க இப்படி பிடிக்கிறாமா, பிரேக் இப்படி பிடியா, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் மிரட்டுவான், நம்மளை உருட்டுவான், நம்மளை திட்டுவான், ஏச்சை வாங்கிக்கிறணும், பேச்சை வாங்கிக்கிறணும், வண்டி குட்டி எங்க தான் இடிப்போம், அதுக்கு நஷ்டம் எடுக்கிறது ஆகணும், வேற எவன்கிட்ட பிடிச்சிருவான், அவன்கிட்ட அடியும் உதவி வாங்கி எல்லாம் வாங்கி நம்மளும் கை காலம் உடைஞ்சு நம்மளும் கீழே விழுந்து பிறண்டு எந்திரிச்சு எல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் லைசன்ஸ் கிடைக்கும். கடைசி அவன்கிட்டையும் ஓட்டி காட்டணும், போய் ஆபீசர்கிட்ட போய் ஓட்டி காட்டணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? தொழுகையாளியாக ஆகிறதுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம தொழுகையை தவிர இது தொழுகை இல்லை. டிரைவர் எப்படி வண்டி ஓட்டுறதுக்காக பயிற்சி எடுத்து கடைசி அவர் ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு தான், அப்பதான் டிரைவர் அவருக்கு பேரு. அதுக்கு பிறகுதான் யாராவது வண்டியை கொடுப்பாங்க அவர்கிட்ட. அது வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைய கூட தாப்ப கொடுக்க மாட்டாங்க வண்டி. டேய் நீ ஒழுங்கா ஓட்ட மாட்டா, நீ எங்கிட்ட விட்டுருவா, லைசன்ஸ் வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார்.
இந்த மாதிரி ஒரு அற்புதமான தொழுகையை தொழுவதற்காக வேண்டி கற்றுக் கொடுப்பவர்கள் தான் நாதாக்கள். அவங்க தான் மகான்கள், அவங்க தான் வலிமார்கள், அவங்க தான் பாஷா நாயகம் அவர்கள். எப்படி உள்ளத்தை பண்படுத்துவது, எப்படி திசை திருப்புவது, எப்படி கேட்டாத கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த முயற்சி நாம் எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தர வந்தவர்கள் தான் பாஷா நாயகம் அவர்கள். மற்ற விஷயங்கள் அடுத்த மற்ற விஷயங்கள்லாம் நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்வோடு அடியார்களை எப்படி சேர்ப்பது, எப்படி இணைக்கிறது என்பதை நமக்கு அடுத்துதான். ஒரு ஷேக் இடத்துல முரீது வாங்கியிருந்தாரு. அவருக்கு அந்த ஷேக் அவர்களுக்கு இஸ்முல் ஆலம் தெரியும். 99 திருநாமத்துல இஸ்முல் ஆலம் சொன்னா அதை கேட்டு துஆ கேட்டா உடனே கபூல் ஆயிரும். எந்த மாற்றம் இருக்கும், அடுத்த நிமிஷம் உடனே கபூல் ஆயிரும். அந்த ஷேக்குக்கு அது தெரியும். அவருக்கு ஒருத்தர் போய் அவர்கிட்ட முரீது வாங்கினார். வாங்கி பல வருஷம் இருந்தாரு. இவருக்கு பொறுமை இழந்துட்டாரு. ஒரு நாள் கேட்டாரு, அந்த இஸ்முல் ஆலம் கற்றுத்தர மாட்டீங்களா கொஞ்சம் அப்படி சொன்னா, இல்லப்பா உனக்கு அந்த பக்குவம் இன்னும் வரல, அந்த பக்குவம் இன்னும் வரல, அவரே நீ பொறுமையா இருன்னு சொன்னாங்க. மறுபடியும் பார்த்தாரு, பேசினாரு, மறுபடியும் கேட்டாரு. சரி, ஒரு நாள் 2 பேரும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. அவங்க விட்டுருங்க, அவங்க விட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. காட்டு வழியா 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான ஒரு கிழவன் தள்ளாத வயதுல முடியாத அப்படியே தள்ளாடிக்கிட்டு ஒரு விரவு கட்டை தூக்கி தயல் வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு பொழப்பு வைத்து பொழப்புக்காக வேண்டி விரவு கட்டை ஒரு எட்டி கைத்தால கட்டி தயலை வச்சு தள்ளாடி கொண்டு இருக்காரு. அங்கேயிருந்து ஒருத்தன் வந்தான் வேகமா, ஒரு வாலிப வயசு உள்ளவன். ஓஞ்சு அறைய விட்டான் அந்த கிழவனை பார்த்து. எப்படி இருக்கும் அந்த ஆளை விரவு கட்டு அவரு சேர்ந்து கீழே விழுந்து உருண்டு பிறண்டாங்க. இவன் இன்னும் 4 மிதிச்சுட்டு விரவு கட்டை தூக்கிட்டு போயிட்டான். யாரு? இந்த வந்தவன் ஆரோக்கியமான அந்த பலசாலி அந்த வாலிபன் இந்த விரவு கட்டை அவனை ஓங்கி அரைஞ்சிட்டு கீழே தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு எந்திரிக்க முடியாம ஏறி மிதிச்சுட்டு அவனை படுக்க வச்சுட்டு பின்ன வந்துருவான தேடி புடிங்கிட்டு போயிட்டான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரா? இந்த இஸ்முல் ஆலம் கற்றுக்கொண்ட அந்த மகானும் அந்த முரீதும் போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த ஷேக் கேட்டாங்க, முரீத தம்பி, உனக்கு இப்போ இஸ்முல் ஆலம் தெரிஞ்சுதான் நீ என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்டாங்க. இப்போ இஸ்முல் ஆலம் நீ கற்று இருந்தால் என்ன செஞ்சிருப்ப? ஒரு கை பார்த்துருப்பான். யார? அந்த வந்தான்ல, இந்த கிழவனை அடிச்சான்ல, விரவு கட்டை புடுங்கினான்ல, அவனை ஒரு கை பார்த்துருப்பேன். அவன் என்ன அடி அடிச்சு அந்த கிழவ வயசான மனுஷனை இவ்வளவு பெரிய வர விட்டு அவனை கீழே தள்ளி ஏறி மிதிச்சு 10வது கஷ்டப்பட்டு விரவு கட்டையும் புடிங்கி போச்சான் இல்லையா அப்படின்னா, இதுக்குதான் அவங்க படிச்சு தரலன்னு சொன்னாங்க. இதுக்காக தான் நான் படிச்சு தரல உனக்கு. இந்த தன்மை எப்போ உன்னை மாறுகிறதோ, தீங்கு செய்தாலும் தீங்கு தான் செய்யுங்க மனப்பக்கம் எப்போ உனக்கு மாறுகிறதோ, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற மனப்பான்மை எப்பொழுது மாறுகிறதோ, தீங்கு செய்தாலும் நன்மையே செய்ய வேண்டும் என்ற உறுதி எப்ப வருகிறதோ அப்பதான் உன்னை கற்றுத்தருவேன். அது வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னான். இதுதாங்க ஆன்மீகம் என்பது. சும்மா உனக்கு கைப்பை எங்கேயே வாங்கிட்டு வரல ஆன்மீக விஷயத்தை. பாஷா நாயகம் அவர்கள் 8 ஆண்டுகள் குகையிலே கிடந்து தவம் செய்து பசியித்து பட்னி கிடந்து உணவின்றி உறக்கமின்றி கிடந்து பட்டின கிடந்துதான் தன்னுடைய காமியான ஷேக் யாருன்னு தேடி பிடிச்சாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்குது? போன உடனே கை எட்டினா உடனே பயத்து கொடுத்து முரீதாக்கி அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவாங்க. தன்னுடைய ஷேகிடத்தை 8 ஆண்டுகள் அதாவது தர்பியத் பெற்றார்கள். ஒரு நாள் அவர்கள் தியானத்தில் இருக்கின்ற பொழுது அவள் உடலிலே தீப்பற்றி எரிந்தது, ஜுவாலை நெருப்பு எரிந்தது. உணவு கொண்டு சென்ற அந்த பெண்மணி அவள் பயந்து ஓடி வந்துட்டாங்க. நெருப்பறியது, நான் என்ன செய்யறது சொல்லி. உடனே அவங்களோட ஷேகுனா முகமது சொன்னாங்க, பயப்படாதீங்க, நான் சென்று பார்க்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு போய் சூரத்து ஃபாத்திஹா ஆயத்து குர்சி ஓதி அந்த தண்ணியை தெளிச்சு விட்டாங்க பாஷா நாயகம் மேல. உள்ள பாஷா நாயகம் அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா நெருப்பு எரியுது, சுத்தி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது.
அது தபக்காத்து யா தரீகாவின் திக்ரின் ஜுவாலை என்று சொன்னாங்க ஷேக் அவர்கள். அவர்கள் உள்ள எல்லா தன்மைகளையும் கரித்து பொசுக்கி விட்டது அந்த நெருப்பு. இப்ப அவங்க பரிசுத்தமாயிட்டாங்க. நெருப்புல பட எந்த பொருளாவது மிச்சம் இருக்குமா? எல்லாம் கரிஞ்சிடும் இல்ல. அவன் அவளுடைய கல்பில் இருந்த உடலில் இருந்த எல்லா அசுத்தங்களையும் இந்த நெருப்பானது எரித்து கரித்து பொசுக்கி பரிசுத்தமாக்கி விட்டது. இப்ப அவங்க பரிசுத்தமாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தாங்க ஆன்மீகம் என்பது. இப்படிப்பட்ட கடுமையான முயற்சி, கடுமையான பயிற்சி எடுத்ததுனாலதான் உலக சஞ்சாரம் செய்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்று பல்வேறு எதிர்ப்புகளை சமாளித்து தன்னந்தனியாக போராடி 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 தீனுடைய சேவை செய்து கடைசியாக அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி நாகூர் செய்வது அவங்களுக்கு அவருடைய அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதன் காரணமாகத்தான் இங்கே வந்து தங்கினாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு எங்கேயெல்லாம் கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு காட்டப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. முன்கூட்டி நீங்க போனா அப்படி இடம் இருக்குது, அந்த இடத்தை நீங்க எப்படி பொருளாம் உங்களுக்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக வேண்டி. எல்லாமே இந்த நாகூர் இது அவங்க தர்கா சாஹிப்ல உள்ள பல இடங்கள் பல கட்டடங்கள் எல்லாம் மண்ணுக்கு புதைந்திருந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த தர்கா சாஹிப்ல உள்ள கிணறு ஒன்று இருக்கு முதுபக்குள்ள, அந்த கிணறும் மண் மூடி மறைந்திருந்த கிணறு தான். கிணறு இருக்குது, நீங்க தோண்டிய தண்ணியை பயன்படுத்துங்க சொன்னது அண்டை 450 ஆண்டுக்கு முந்தி தோண்டப்பட்ட இன்னைக்கு பயன்பாட்டு இருக்குது. சொல்லிட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம். அதனால கல்வை, நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை வணக்கத்தோடு இணைப்பதுதான் ஆன்மீகம் என்பது. இப்போ விஞ்ஞானிகள் சொல்றாங்க, லண்டன்ல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல உள்ள ஒரு பேராசிரியர், அவர் ஒரு ஆய்வு செஞ்சார். மருத்துவ பேராசிரியர் டாக்டர் ஹெர்பர்ட் பென்சன் என்கிற பேரோட பேர். என்ன ஆய்வு செஞ்சாருன்னு கேட்டா, மருந்துகள் இல்லாமல் வேறு ஏதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தியானம் செய்வதை கொண்டோ பிரார்த்தனை செய்வதை கொண்டோ நோய்களை சுகமாக்க முடியுமா என்ற இந்த விஷயத்தை ஆய்வு செய்தார். 25 ஆண்டுகள், ஒரு நாள் இல்லை, 25 ஆண்டுகள் ஆய்வு செய்து அவர் அந்த ஆய்வுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வர்றார். என்னவென்றால், மருந்துகளால் சுகமாக்க முடியாத வியாதிகள், இதுக்கு மருந்தே இல்லை என்று சொல்லப்பட்ட பல்வேறு நிலைகளை ஒரு மனிதன் உள்ளமும் உடலும் ஒருங்கிணைந்து ஒருமுகப்படுத்தி ஒரு தியானத்தை செய்வதின் காரணமாக, தொடர்ந்து செய்வதின் காரணமாக அந்த மிகப்பெரிய ஆற்றலை மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதாக கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிச்சு அந்த செய்தியை மக்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி பாஸ்டன் நகரத்துல ஒரு மீட்டிங் கூட்டி எல்லா மருத்துவ ஆய்வாளர்களும் கூட்டு வச்சு பகிரங்கமா சொன்னார். இந்த செய்தி 1995 வருடம் 12வது மாசம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட மனுச்சுட பத்திரிகையில் இருக்குது செய்தி. யுஎன்ஐ செய்தி சாதாரண வெளியிட்ட செய்தி, சாதாரண செய்தி இல்ல, பகிரங்கமா அறிவிச்சார். இந்த மாதிரி எந்த அளவுக்கு சொல்றாருன்னு கேட்டா, 40 அதாவது குழந்தை பாக்கியமே இல்ல, குழந்தையே பிறக்காது என்று மருத்துவரால் சொல்லப்பட்ட பெண்களில் 40% பேருக்கு இந்த திக்ர் தியானத்தை கொண்டு, ஆன்மீக பயிற்சியை கொண்டு, உடலும் உள்ளம் ஒருங்கின் செய்த இபாதத்தை கொண்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சிக்கின்னு அவர் சொல்லியிருக்கார். பல்வேறு நோய்கள் சுகமா இருக்கிறது. இதய நோய்கள், இரத்த அழுத்த நோய்கள், கேன்சர் நோய்கள்லாம் சுகமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். யாரு? நம்ம சொல்லல, ஒரு மருத்துவ ஆய்வு செய்த விஞ்ஞானி சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அதான் முக்கியமான விஷயம், சப்ஜெக்ட். என்னன்னு கேட்டா, உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து ஒரு காரியத்தை செய்யுமானால், அவர் சொல்ற வார்த்தை, உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து ஒரு காரியத்தை செய்யுமேயானால் அந்த நேரத்தில் அந்த மனிதனின் மூளையில் இருந்து ஒரு தனிப்பட்ட ஆற்றல் பிறக்கிறது சொல்றாரு. தனிப்பட்ட ஆற்றல் பிறக்கிறது. ஏன் பிறக்காது? டாக்டர்கிட்ட போறோம், தலைவலிக்குதேன்னு சொல்றோம், உடனே மாத்திரை எழுதுறாரு அல்லது ஊசியை குத்துறாரு. உடனே என்ன செய்யுது? தலைவலி என்பது மூளைக்கு தெரியாமல் தடுக்கப்படுகிறது. வலி இது போவாது, வலி இருக்கும், ஆனா அந்த வலி மூளைக்கு உணராமல் தடுக்கப்படுகிறது. அதான் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை.
ஆனா இவர் சொல்றாரு அந்த வலியை எதிர்த்து போராடுகின்ற மாபெரும் ஆற்றலை இந்த தியானம் மூளைக்கு வழங்குவதுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டிபேட்டி பார்த்து நமக்கு தேவையா? ஆண்டிபேட்டி யூஸ் நமக்கு தேவையா? தேவையில்லை. நம்ம சரியா இருந்தா. சமீபத்தில் பயான்ல சுலைமான் சொன்னாங்க, அதாவது யோகா பயிற்சியில உள்ள எல்லாமே தொழில் இருக்கு, ஆனா நாம செய்யறது இல்லை. நம்ம சகோதரர்களே போய் யோகா செய்யறாங்க, அந்த யோகா மாஸ்டர் சொல்லி தர்றத அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நம்ம சொன்னா ஆமா அஜர்த்து சொன்னாரு, இது என்ன புரியுதா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிமா நடக்குமா? என்ன தக்பீர் கட்டி நின்றா நீங்க தொழுகையில நிற்கும் போது உங்களுடைய பார்வையை சஜிதா இடத்துல வைங்க அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க மாட்டார். ஆனா யோகா மாஸ்டர் போன உடனே எல்லாரும் என்னையே பாங்கன்னா அவரே பார்ப்பார். யோகா மாஸ்டர் போய் உட்கார்ந்த உடனே எல்லாரும் என்னையே பாருங்க பாரு, எல்லாம் அவரே பார்ப்பாங்க. நம்ம பயான்ல சொன்னா தொழுகும் போது சுஜூது இடத்தை பாருங்கன்னா அது ஆலிம் சார் சொல்றது தானே. அப்படி இதனால இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் நமக்கு வந்ததுனால நம்முடைய தொழுகையை பற்றி நமக்கே தெரியல. சமீபத்தில் டெல்லியில் நடந்த மிகப்பெரிய ஒரு மீட்டிங்ல ஒரு சகோதரர் சொல்றாரு, அவர்தான் சொல்றாரு, முரளி மனோகர் ஜோஷி, அவர் தான் பேசினார். எப்படி முஸ்லிம்களுடைய தொழுகையில யோகாவில் உள்ள எல்லா அம்சமும் இருக்குதுன்னு அவரே சொல்றாரு, சொல்லியிருக்கு. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, ஆன்மீகம் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது ஆன்மீகத்தை. ஆன்மீகம் சொன்னா என்ன? நம்முடைய இதயத்தை நம்முடைய உடலோடு உடல் செய்கின்ற காரியங்களோடு ஒன்று இணைக்க வேண்டும். இதனாலதான் கண்ணமணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க துஆ அல்லாஹ்ட்ட கேளுங்க, சும்மா இணைஞ்சிடாது, உடனே இணைஞ்சிடாது. மிகப்பெரிய பேச்சு நமக்கு தேவைப்படுது, மிகப்பெரிய முயற்சி நமக்கு தேவைப்படும். அந்த முயற்சிக்கு எல்லாம் பிறகுதான் நடக்கும். அது எப்படி இந்த அவர் கற்றுக் கொடுத்தாங்களே இஸ்லாத்தை, நீ இந்த மாதிரி ஒரு தன்மனுக்கு மாற கெடுத்த அல்ல உடனே துவா கபூல் செய்யறது இல்ல. நம்ம துவா உடனே கபூல் ஆச்சுன்னு வைங்களேன், ரோட்டு ஹோம்லாம் கைத்திக்கிட்டு தான் போவோம். டே அடிக்கலாம், அல்ல அவனை பிடிச்சிரு, இவன் நான் ஏசுறான் அவனை பிடிச்சிரு. துவா நம்முடைய துவா கபூலா வச்சுக்கலாம், தப்பு ஆனா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு தெரியுது, எனக்கு தெரியுது ஏன் துவா கபூல் ஆகும்னு சொல்லிக்கலாம். என்ன செய்ய தெரியுமா, எடுத்ததுக்கெல்லாம் கை தூக்கிடுவேன். யாரெல்லாம் என்ன அவனை ஏசிட்டான், நீ அவனுக்கு ஏதாவது பழி வாங்கிரு, இவன் அடிச்சுட்டான் அவனுக்கு பழி வாங்கிரு, இவன் கொல்ல எனக்கு மோசடி வேண்டாம் எப்படியா செஞ்சிரு, இப்படியே கேட்டு இருப்பான். அல்லாஹ்க்கு அவனுக்கு சும்மா இருக்க முடியாது, அதெல்லாம் தர்றது இல்ல, மறைச்சு வச்சிருக்கிறான் அந்த விஷயத்தை. இவன் குத்த சும்மா இருக்க மாட்டான். இவனுக்கு எப்பொழுது எதை கேட்க வேண்டும் என்ற பக்குவம் எப்போ வருகிறதோ அப்பதான் அந்த இதை கொடுப்பான். எப்பொழுது எதை கேட்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இவருக்கு கிடைக்கிறதோ, அந்த பயிற்சியை அடைந்து எப்ப இவர் மனிதனாக மாறுகிறாரோ, அந்த ஆற்றல் எப்ப இவருக்கு வருதோ, அது வரும்போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அவருக்கு கபூல் ஆக முடியலையே. அது வரைக்கும் எல்லாம் மறைச்சு தான் வச்சிருப்பான், அது வரைக்கும் எல்லாம் ஒழிச்சு தான் வச்சிருப்பான். நம்ம மனுஷன் எல்லாம் கபூல் செய்ய மாட்டான் துவாவை. அடுத்தவங்களை மதிக்கிறது இல்லை, அடுத்தவங்களை கண்ணியப்படுத்துறது இல்லை. அப்ப எல்லாம் விட மாட்டான். நீ இப்படிதான் இருப்ப, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, இவன்கிட்ட போய் சொல்லு, அங்க போய் சொல்லு, எங்க போய் நில்லு, எங்க போய் கேளு, இப்படி எல்லாம் அலைய விட்டே இருப்பான். காரணம் என்ன? நாம் பயிற்சி அடைய வேண்டும், நாம் முயற்சி அடையும். அந்த இடத்துல நம்ம வரணும். அந்த வர்றதுக்காக உள்ள மிகப்பெரிய வழியெல்லாம் காட்டுகிறான். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டிரைவிங் பழகிறோம், எவ்வளவு பெரிய சிரமம் இருக்குது இல்ல, எல்லாம் முடிஞ்சுதான் லைசன்ஸ் கைக்கு வரும், அது வரைக்கும் வராது. அப்ப நம்ம தொழுகிறோம்னு சொன்னா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். முறையா தொழுக ஆரம்பிச்சோம் சொன்னா நம்ம தொழுகையை விட்டு திரும்பியே பார்க்க மாட்டோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து, அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஆடிக்கொண்டு அசந்து கொண்டு கையாட்டி கால் தொழுதுகிட்டு இருந்தார். இவரை பார்த்துட்டு மற்ற சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இவருடைய உள்ளம் தொழுகையில ஈடுபட்டிருக்குமானால் இவர் எப்படி இருக்க மாட்டாரு, எப்படி இருக்க மாட்டாரு. கொசு கடிச்சாலும் சரி, எறும்பு கடிச்சாலும் சரி, பாம்பு கடிச்சாலும் சரி, திரும்பி பார்க்க மாட்டார். 2 நாளைக்கு முந்தைய சொன்னாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். மேல் குலையில இருந்து ஒரு பாம்பு அப்படியே வந்து மேல விழுந்து கழுத்து சுத்திக்கிடுச்சு. அவங்க அசையவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல, இது பாம்பானு நினைச்சு பார்க்கவும் இல்லை, கையை வச்சு பார்க்கவும் இல்லை. அவங்க பாட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுக முடிஞ்சு சலாம் கொடுத்த பிறகு தூக்கி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் எதுவுமே செய்யல. அப்ப நம்முடைய கல்பு, நம்முடைய உள்ளமானது நம்முடைய வணக்கத்திலே ஈடுபடாததின் காரணமாக
நம்முடைய வணக்கத்தில் அது ஐக்கியமாக அதன் காரணமாகத்தான் நாம் இப்படி பல பக்கம் தெரிய பார்க்கிறோம், பல பக்கம் கவனம் செலுத்துறோம், பல விஷயத்துல ஈடுபாடு கொள்றோம். நம்முடைய உடல் அமைதி அடைய மாட்டேங்குது, உறுப்பு அமைதி அடைய மாட்டேங்குது, எல்லா பக்கமும் இருக்குது. அதை விட மோசமான சைத்தான் வந்திருக்கு இப்போ, செல்போனுங்கிற மிகப்பெரிய சைத்தான். நாம அப்படியே எல்லாம் பண்ணிக்கின்னு கையை இறுக்கி கேட்டு காதை பொத்தி இருந்தா கூட யாராவது ஒரு போன் அடிக்குது. இங்க நீ காதா பொத்தல, நான் திறந்து விடுறேன் பாரி. நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இப்பதான் நம்ம தொழுகிறோம்னு சொல்லி ரொம்ப கவனமா கை கட்டி வாய் பொத்தி அமைதி அப்படின்னு தொழுக ஆரம்பிப்போம். ஒரு ஒரு ரெக்கார்டு முடிஞ்சிருக்காது, உடனே போன் அடி. அதான் தொலைஞ்சு விட்டோமா, ரெண்டாவது ரெக்கார்டு அடுத்த இன்னொரு போன் அந்த பக்கம் அடிக்கும். அது சமயம் சினிமா பாட்டே பாடும் கிளாஸ்ல. எவ்வளவு மோசமான சூழ்நிலை பாருங்க. விஞ்ஞானம் நல்லதுதான், செல்போன் நல்லதுதான், நாம் பயன்படுத்தின முறையை பொறுத்து. எந்த பொருளும் நல்லதே கெட்டது என்பதல்ல, அதை நல்லதாக ஆக்கிக் கொள்வதும் நல்லதாக பயன்படுத்துவதும் கெட்டதாக ஆக்குவதும் கெட்ட நம்ம தான். நாம் எப்போதைய ஆட்டுகிறோமோ அப்படித்தான். ஓதி படிச்ச ஆலிம்சாலம் கெட்டு தொலைல, சரியா முடிச்சு நாசமா போலையா? குர்ஆனை ஓதுனா, ஹதீஸை படிச்சான், இல்ம படிச்சான், ஃபிக்ஹ் படிச்சான், 7 வருஷம் ஓதுனா, எல்லாம் தான் போனா உருப்படாம போயிட்டானே. என்ன காரணம்? அது எல்லாரும் போயிட்டாங்க இல்லையே. அல்லாஹ் எத்தனை பேர் செய்ய வச்சுக்கிறான். அவ படித்தது மார்க்கமாக இருந்தாலும், ஓதியது குர்ஆனாக இருந்தாலும், படித்தது ஹதீஸாக இருந்தாலும், அதை எப்படி இவர் அதை பயன்படுத்த அப்படிதான் பயன்படும். சில பேர் குர்ஆனை ஓத தெரியாம, ஹதீஸை படிக்காம காலேஜில் படிச்சுட்டு சாலிஹான மனுஷனா மாறணும் பார்க்கலையா? பார்த்துதானே இருக்கிறோம். அவருக்கு ஹதீஸும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, காலையில படிச்சிருப்பாரு, ஆனா தக்வாதாரியாக மாறி இருப்பார் அவருடைய வாழ்க்கையில. அப்ப எந்த ஒன்றையும் நான் எப்படி பயன்படுத்தான், நம்ம தொழுகையை எப்படி பயன்படுத்துகின்றோமோ, தொழுகையை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முயற்சிக்கின்றோமோ அந்த மாதிரி தான் நமக்கு தொழுகை பயன்படும். இதே மாதிரி நோன்பு, ஜகாத்து, ஹஜ், எந்த மாதிரி எடுத்துக்கங்க, எல்லா அமல்களும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் எத்தகைய உள்ள பண்பாட்டோடு உள்ள பக்குவத்தோடு அந்த அமலை செய்கின்றோமோ அப்படித்தான் நமக்கு பயன் கொடுக்கும். இல்லைன்னா அது உரிய பயன் நமக்கு அது தராது. நாம் உடனே தப்பா விளங்கிட்டு நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத்து இதெல்லாம் கபூலாக தொழுவானாப்பா அப்படின்னு நினைச்சக்கூடாது. அது தவறான விஷயம். நம்ம பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து நம்முடைய திருத்திக் கொள்ள, சிதிருத்தம் செய்து கொள்ள, நம்முடைய பண்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வளவு முயற்சி செய்யும் போதுதான் அந்த முயற்சி ஒரு காலத்தில் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காத்தாவது அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ற மாதிரி தொழுகக்கூடிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்தா மிகப்பெரிய வாய்ப்பு. சொல்லலாம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு தருவானாக. 2 ரக்காத் போதாது, காலமெல்லாம் தொழுக வாய்ப்பு எல்லாம் தருவானாக. அந்த முயற்சியும் பயிற்சி நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. ஆக நம்முடைய உள்ளமும் உடலும் நம்மகிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயும் போயிடல. ஏண்டா ஒரு ஆளு இப்ப பாருங்க, டிரைவிங் சொன்னா சொல்றேன். இப்ப டிரைவிங் கார் ஓடி போயிட்டு இருக்காரு. கார் ஓடும்போது கை 2 எங்க இருக்கும்? சரிங்களா இருக்கும். ஆமா, காலு ஒரு காலு ஆக்சிலேட்டர்ல, இன்னொரு காலு பிரேக்ல இருக்கு. இந்த கை எங்க பிடிக்கும்? கியர் மாத்தம் ஒரு கை இல்ல, இப்படி ஓட்ட இங்க மாத்தி போயிட்டு இருப்பாரு. கண்ணு 2 எங்க இருக்கும்? எங்க கண்ணு 2 ரோட்ல இருக்கு. கண்ணு செய்யற வேலைய காது எங்க இருக்கும்? ஹார்ன் அடிக்கிறானா எவனாச்சும் பின்னால? ஹார்ன எவனா அடிக்கிறானா கவனிச்சுட்டே இருக்கும். ஒரே நேரத்துல கண்ணு ரோட்டை பாக்குது, காது பின்னால ஹார்ன கேக்குது, காலு ஆக்சிலேட்டர் பிரேக்கை மாத்தி வைக்குது, கை ஸ்டீரிங் பிடிக்குது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சட்டம் போடாங்க போலீஸ்ல, என்ன தெரியுமா? செல்போன் ஓட்டிக்கொண்டு வாகனம் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது. ஏன்? என்ன காரணம்? கவனம் சிதறும். கை ஸ்டீரிங்ல இருந்தாலும், காலு பிரேக்ல இருந்தாலும், கண்ணு ரோட்ல இருந்தாலும் கவனம் தன் மீது இருக்க வேண்டும். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஞாபகம் இருக்கணும். வண்டி ஓட்டிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன் ஞாபகத்து இருந்தா தான் கார் ஒழுங்கா போயிட்டு இருக்கோம். நீங்க வண்டி ஓட்டுறத மறந்துட்டீங்க,
செல்போன்ல எவன் பேசுறானோ அவளை எவன் பேசுறாளோ அங்க கவனத்தை கொடுத்துட்டீங்கன்னா உடனே வண்டி எங்கேயா போய் மோதி தான் நிற்கும். நான் ரோட்டை தான் பார்த்தேன், கண்ணில் ரோட்டை தான் பார்த்துச்சு, கை ஸ்டரிங் தான் பிடிச்சிச்சு, காலு பிரேக்கு தான் பிடிச்சிச்சு, கியரை தான் பிடிச்சிச்சு, நான் கியரை பிடித்த கேட்ட தான் போட்டேன், ஒன்னும் கதை நடக்காது. கவனம் சிதறினால் கர்ணம் தப்பினால் மரணம், கவனம் தப்பினால் மரணம். அடுத்தது கவனம் தப்பி தவறினால் மரணம். இதை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப அதான் நான் கேட்க வரேன். இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தொழுகிறோம், கையை கட்டுறோம், சரி, சஜ்தா இடத்த கண்ணு பாக்குது, இமாம் ஓதுறத காது கேக்குது, கால் ரெண்டையும் அகட்டு வைக்கிறோம், தொழுக பாய பார்த்தா நிக்கிறோம், எல்லாமே சரியா இருக்கு, எந்த மாற்றமே இல்லை. கை கேட்டா கட்டிருக்கிறோம், கண்ணு கேட்டா பாக்குறோம், காது மாம் ஓதுறத கேக்குது, காலு கட்டா வச்சுக்கோன்னு குஞ்சு குஞ்சு பாத்துக்கிறோம், கேட்டா இருக்கு, சரியா கையில கட்டி கையில அவுத்து போட்டு அம்மா மட்டும் நின்றுல, கையில தான் கட்டிருக்கிறோம், சட்டை தான் போட்டிருக்கிறோம், எல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் கவனம் மட்டும் வேற பக்கம் போயிடுச்சு. இப்ப என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் தான் இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 5 வக்து ஆக்சிடென்ட்ல தான் போயிட்டு இருக்கு. 5 வக்து தொழுகையும் ஆக்சிடென்ட் தொழுகையா தான் மாறிக்கிட்டு நம்ம தொழுகை பூரா. உண்மையான தொழுகை இல்ல. காரணம், எப்படி இந்த டிரைவர் கவனமாக வண்டி ஓட்டாதனால ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சோ இதே மாதிரி நம் தொழுகையும் ஆக்சிடென்ட்ல போயிட்டு இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? கவனத்தை ஒருமுகப்படுத்துகின்ற பயிற்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு வாத்தியாரை பிடிக்கணும். எல்லாரும் படிச்சிட முடியாது, படிச்சவரெல்லாம் வாத்தியார் ஆயிட முடியாது. வாத்தியார் எல்லாம் எல்லா வாத்தியார் எல்லாம் கணக்கு வாத்தியாரு கணக்கு படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரிக்கு போகணும், சயின்ஸ் வாத்தி சயின்ஸுக்கு போகணும். எல்லாரும் எல்லாத்தையும் கூட வளர்ப்பக்கூடாது. ஏன்டா ஒரு காலத்துல எல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு. ஒரே வைத்தியரு, ஒரே டாக்டரு கையை பிடிச்சி பார்த்துட்டு எல்லா வியாதிக்கும் மருந்து கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான், எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான். ஒரு காலம் போனுச்சு, ஒரு காலம் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி டாக்டர் வந்தார். இது காலத்தின் கட்டாயம் சொல்றோம், இது காலத்தின் அவசியம். ஏனென்றால் நோய் தாக்குகின்ற விதங்களும், நோய் மனிதனை தாக்குகின்ற முறைகளும், நோய் மனிதனை தாக்குவதற்குரிய காரணிகளும் பல்கி பெருகிவிட்டதின் காரணமாக அதை ஆராய்ச்சி செய்து அதை ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இன்றைய காலம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால கண்ணுக்கு ஒரு டாக்டர் தனியா இருக்கார், கண் டாக்டர். காது மூக்கு தனி டாக்டர், கழுத்து கீழே நெஞ்சுக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு கேஸ்ட்ராலஜி டாக்டர் ஒருத்தர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், பிளட்டுக்கு ஒரு டாக்டர், ஜாயிண்ட் பெயினுக்கு ஒரு. அன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், ஒரு ஊர்ல போட்டிருக்கு, இந்தியாவிலே முதலாக பெயின் ஹாஸ்பிட்டல், பெயின் கிளீன் ஹாஸ்பிட்டல், வலி நிவாரண மருத்துவமனை. இது வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு, கிட்னி ஆஸ்பத்திரி, ஹார்ட் ஹாஸ்பிட்டல். ஆனா இப்போ வலி நிவாரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் புதுசா. என்ன சொல்ல வரேன்? இப்போ எப்படி இந்த நோய்கள் எல்லாம் பல்கி பெருகி விட்டதின் காரணமாக மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகி விட்டதை போல கண்ணுக்கு நோய் வருது, காதுக்கு வருது, எல்லாத்துக்கும் வருது. இந்த மாதிரி சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, இந்த மருந்தை உட்கொள்ளுங்க, இது உட்கொள்ளாதீங்க, எல்லாம் சொல்றாங்க. இதே மாதிரி இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆன்மீக வைத்தியர்கள் தேவைப்பட்டுச்சு. மனிதனை பாவங்களில் தள்ளக்கூடிய, பாவங்களில் ஆழ்த்தக்கூடிய, பாவங்களில் மூழ்கடிக்க. என்ன செய்யறன்னு கேட்டா, மனிதனுடைய பாவங்களின் பக்கம் மனிதனை இழுக்கக்கூடிய, அழைக்கக்கூடிய அழைப்பார் நிறைய இருக்கிறாங்க. ரோட்டை நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, சாதாரண போயிட்டு இருக்கிறோம், நம்ம சும்மா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா காக்காங்க வாங்கலாம், முக்கியமான செய்தி தெரியுமா உங்களுக்கு? ஒரு செய்தியை காதுல போட்டுருவாரு. இது வரைக்கும் கவனிச்சிருக்கவே மாட்டோம், ஒரு செய்தியை காதுல போடுவார். அது மண்டே நமக்கு வேலை செய்யும். இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை
சுற்றுப்புற சூழல் கெட்டு போச்சுன்னு சொல்றான். நோய் காரணம் அதுதான். அதே மாதிரி உள்ளத்துல கெடுக்க சுற்று நிறைய வந்துருச்சு. நம்ம கண்ணை மூடுனா கூட மூட விட மாட்டேங்கிறான், காதை பொத்தாட பொத்த விட மாட்டேங்கிறான், பஞ்சு வச்சா எடுத்துலாம் போடுறது நம்மள காதை எடுத்து, ஏன் பஞ்சு வைக்கிறா எடு அப்படின்னு சொல்லாம போடுறது. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாவத்தின் பால் அழைக்கக்கூடிய இழுக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது? அப்ப இந்த உறுப்புகளை பாவத்தை விட்டும் தடுக்கிறது எப்படி? கையை தடுக்கிறது எப்படி? காலை தடுக்கிறது எப்படி? கண்ணை தடுக்கிறது எப்படி? கல்பை தடுக்கிறது எப்படி? சிந்தனையை திருப்புறது எப்படி? இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயிற்சி எடுத்துன்னு சொன்னா எப்படி ஹார்ட் டாக்டர் மாதிரி ஒவ்வொரு டாக்டர் மாதிரி, ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், ஒவ்வொரு மருத்துவர் வந்த மாதிரி என்ன செய்ய என்ன ஆயிடுச்சு? இப்போ மனிதனுக்கு ஆன்மீக வைத்தியர்கள் தேவைப்படுது. இதான் நம்ம சொல்ல வந்தோம். இந்திய விஞ்ஞானமும் இஸ்லாமிய ஆன்மீகமும். அப்ப கல்வில உள்ள அந்த நோய்களை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நம்ம போறோம், சார் இந்த மாதிரி இப்படிலாம் செய்து எனக்கு ஒரு ஊசி போடுங்களா, எனக்கு ஒரு ஊசி போடுங்க அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, ஏய் நான் டாக்டரா நீ டாக்டரா? நீ நோயாளி தானப்பா, நீ நோயாளியா உட்காந்துரு, டாக்டர் வந்துருச்சு இல்ல, என்னோட சொல்லிட்டு இல்ல, நான் பாத்துக்கிறேன், நான் என்ன சொன்னதை நீ செய், உனக்கு நோய் சுகமா போயிடும். யார் சொல்லுவா? டாக்டர் சொல்லுவார். அதான் முறையும் கூட. இப்ப எல்லாம் டாக்டர்கிட்ட போறோம். எப்படி போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளே மருந்து சொல்லி கொடுத்து யாருக்கு? டாக்டருக்கு. இப்படித்தான் இன்றைக்கு ஆன்மீக வைத்தியம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு தோதா அவர் நடக்கும். டாக்டர் என்ன செய்யணும்? நமக்கு தோழக்கம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஆன்மீக வைத்தியர்களும் நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறோம், நான் விரும்புற மாதிரி நடக்கணும் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுவும் அங்கே தவறாக கருதப்படுகிறது. அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நம்ம ஆனா தான் நோய் சுகமா போகும். நமக்கு படுக்க சொன்னா படுக்க, படுப்பா, நான் உடனே படுத்தேன், படுக்கலாம் நின்றுதான் இருப்பேன், செக் பண்ணுங்க அப்படின்னா முடியுமா அவருக்கு? ஏய் உனக்கு வைத்திய கோளாறுரா, அமைதிதான் பார்க்கணும், படுனா படுத்தானே ஆகணும், இல்ல நான் படுக்கலாம் மாட்டேன், அப்ப வீட்டுக்கு போ, இதுதான் சொல்ல முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய கல்பானது ஒரு மனிதனுடைய கல்பானது எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்குது, எந்த நோயினால் தாக்கப்பட்டிருக்குது அவங்க பார்ப்பாங்க. சஹாபாக்களை வரலாறுல பார்க்கிறோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில பார்க்கிறோம், உலகத்துல உள்ள மகான்கள் நாதாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஒருவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய கல்வியில ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை அப்படியே பார்க்கறான், அதான் காட்டுவான். ஏண்டா நம்முடைய கல்பெல்லாம் அழுக்கு படிஞ்சு போயிருக்கு, நம்முடைய கல்பெல்லாம் அழுக்கு படிஞ்சு போயிருக்கு. அவருடைய கல்விகள் பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்முடைய முகம் அங்க தெரியும். வீட்டில் இருக்கிற முகம் பார்க்கிற கண்ணாடிய நீங்க டெய்லி என்ன செய்யுங்க, முகம் பார்க்கறதுக்கு முன்னால தொடச்சிட்டு பாருங்க. அப்ப உங்க முகம் தெளிவா இருக்கும், அழகா இருக்கும், பிரகாசமா இருக்கும், சிறப்பா இருக்கும். எடுத்தோன்னா பார்க்கறதும் மாற்றுறதும் பண்ணோம்னா அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்கு நம்மளை ரொம்ப தெளிவாக காட்டாது. அதனால இத்தகு ஃபிராசத்தல் முஃமின், நீங்கள் சாலிஹான முஃமின்களுடைய அந்த அகப்பார்வை, அகத்தில் உள்ள ஒளி பார்வையை நீங்க பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எந்தொரு நூறு இல்லா, அல்லாஹ்வுடைய நூரை கண்டு உங்க பார்க்கிறாங்க. இந்த தூண் இருக்கு, இந்த தூணை தாண்டி அல்லது இந்த சுவரை தாண்டி இந்த வெளிச்சம் போகாது, இந்த வெளிச்சம் போகாது. ஆனா ஆன்மீகவாதிகளின் அந்த ஒளியானது அதையும் தாண்டி செல்லும், உடலுக்குள் தாண்டி செல்லும், நெஞ்ச புணர்ந்துட்டு உள்ள போயிடும். எக்ஸ்ரே எடுக்கிற ஸ்கேன் கருவியில் உள்ள போறது இல்லையா? எக்ஸ்ரே எடுக்கிற கருவியில் நம்முடைய உள்ளக்குள்ள உள்ள நோயை வெளியே கொண்டு வந்து காட்டுறது இல்லையா? ஸ்கேன் காட்டுறது இல்லையா? அது கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றோம், சிடி ஸ்கேன் சொல்றோம், எத்தனை ஸ்கேன் நம்ம எடுக்கிறோம். எல்லா ஸ்கேன்களையுமே என்ன எது வேலை செய்யுது? வெளிச்சம் தான் உள்ள போகுது.
அப்ப அந்த வெளிச்சத்தில் அந்த வெளிச்சம் எப்படி போகிறதோ அந்த கண்ணாடியில் இருந்து அந்த வெளிச்சம் உள்ளே செல்கின்ற பொழுது அதனுடைய பவர் ஏறிக்கிட்டே போகும். இப்ப இந்த விளக்குள்ள வெளிச்சம் வேற, இந்த விளக்குள்ள வெளிச்சம் வேற, அந்த சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனர் வெளிச்சம் வேற. இதோட பல 1000 மடங்கு வல்லமை சக்தி கூடியது. அப்பனா என்ன அர்த்தம்? ஒளி கதிர்கள் மனித உடலுக்குள் ஊடுருவி பாய்கின்ற ஆற்றல் மிக்க என்பது விஞ்ஞானம் சொல்லுகிறது. பெருமானா சொல்றாங்க, இத்தகு ஃபிராசத்தல் மூமின், ஒரு சாலிஹான மூமினுடைய நூரை கொண்டிருக்கின்ற பார்வையை நீங்க பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்னு சொல்ல போகும்போது இந்த நூறு ஏன் போகுது? மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த ஒளி, இந்த லைட்டு வெளிச்சம் ஒரு மனிதனுடைய நெஞ்சை பிளந்து கொண்டு உடலை கீறி கொண்டு உடலை புலன் தடுத்து கொண்டு உள்ளே போய் உள்ளே இருக்கின்ற உறுப்புகளை படம் பிடிக்கின்ற ஆற்றல் மனிதன் கண்டுபிடிச்ச ஒளிக்கு இருக்குமானால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கொடுத்த ஒரு ஒளி, அவனுடைய அந்த நூர், அந்த இதய ஒளி, மன ஒளி ஏன் மனிதனுடைய மனங்களை தாண்டி சென்று ஊடுருவி சென்று அந்த உள்ளகத்துல என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டு என்பதை ஏன் பார்க்க முடியாது? அப்படி பார்த்தவங்க தான் பாஷா நாயகம் பார்த்து 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 தான் சொன்னாங்க. எத்தனை சம்பவம் நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா பல்வேறு சம்பவங்கள். ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே கடும் எதிர்ப்பு இருந்தவர்களுக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. ராஜ பிரதானிகள் எல்லாம் அவர்கள் அந்த ஊருக்கு சென்றதை வெறுக்கிறார்கள். எங்கேருந்து எப்படியாவது வெளியாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இவரை ஒண்ணுமே செய்ய முடியாது, இவரை கொலை செய்யறது தான் முடிவு என்ன முடிவு எடுத்த அந்த மன்னர் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்துக்கு வர்றாரு. பாஷா நாயகத்தையும் கூப்பிட்டு, நீங்களும் சீடர்களும் வாங்க, நீங்களும் வாங்க, நான் பாஷா நாயகத்தை கூப்பிடுறான். சீடர்கள் போகல நினைக்கிறேன். எல்லாருக்கும் விருந்து வச்சாச்சு. எல்லாருக்கும் பரிமாறிகள் எல்லாம் வேறு நபர்கள். ஆனா பாதுஷா நாயகத்துக்கு மட்டும் பரிமாறியவர் யாரு? மன்னர். அவர் நேரடியா கொண்டு வந்து ரொம்ப கண்ணியமான முறையிலே மரியாதையோடு அந்த உணவை கொடுக்கிறார். பாயாசம். எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்க. கடைசியா பாயாசம் கொடுக்குறாங்க. அந்த பாயாசத்தை கையில பாஷா நாயகம் வாங்கினாங்க. வாங்கி பார்த்துட்டு ஒன்னும் சொல்லல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி குடிச்சிட்டாங்க. இது எந்த சம்பவத்தை ஞாபகம் மூட்டுகின்ற சொன்னால், சையதுனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது அந்த ஊர் மக்கள் தாவா பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து, நாங்க கோப்பையில பொருளை நாங்க தர்றோம், நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நாங்க களிமா சொல்றோம்னு சொன்னாங்க. அவர்கள் அதை வாங்கி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி குடித்தார்கள். யாரு? சஹாபி ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா மிகப்பெரிய வெற்றி வீரர், இஸ்லாமிய பிரதேச பல இடங்களை ஆட்கொண்டவர்கள், ஆட்சி கொண்டதும் அவங்க தான். ஒண்ணுமே செய்யல, எல்லாம் களிமா சொன்னாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் களிமா சொல்லி இஸ்லாத்தை சொன்னாங்க. இங்க நடந்தது என்ன தெரியுமா? பாஷா நாயகம் அதை குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, ஆனா அதை கொடுத்த மன்னருக்கு மயக்கம் வந்து விட்டது. இந்த விஷம் அங்கே வேலை செஞ்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நான் சொன்னேன், ஆனா அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உச்சரித்த விதம் வேறு என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. தலைகீழா படிச்சாங்களா? அப்படியே தலைகீழா இங்கே கொடுக்கப்பட்ட விஷம், இவர்களை கொல்வ கேட்கப்பட்ட விஷயம் இருக்குது. இது இவர் அவர் குடிச்சா என்ன ஆகுமோ அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார். அப்படி அரண்மனையை கிடந்து பதைக்கிறது, துடிக்கிறது, எல்லாம் அலோகலப்படுறாங்க. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, என்ன மழை? இந்த நேரத்தில் மன்னர் மட்டும் பாதுஷா நாயகத்தையே பார்க்கிறார். அவருடைய கண் பார்வை மட்டும் இவங்கள தான் பார்க்குது, வேற எதையுமே செய்யல, இவங்கள தான் பார்க்கிறார். விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்பதான் அவருடைய மனைவி பாதுஷா நாயகத்தை அணுகி மன்னிப்பு கேட்டான். நான் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம்,
எங்களை மன்னிச்சிருங்க என்பதாக தவறு செய்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு பாஷான் அவர்கள் சென்று அவர்களுக்கு தண்ணி போது கொடுத்து தேய்த்ததுக்கு பிறகுதான் அவர் மயக்கம் தெளிந்து அவர் மீண்டும் மன்னராக ஆட்சி அமர்ந்ததாக வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வரேன் கேட்டா, இப்ப ஞானவான்களுக்கு தெரியும் கொடுக்க உணவுல என்ன இருக்குது, தர்ற சாப்பாட்டுல என்ன இருக்குது, அவங்க உள்ளத்தை என்ன பத்தி என்ன நினைக்கிறார். அவரு ஹாஜா நாயகம் சொல்லலையா, வரலாறு படிச்சுக்கிறோமே. ஒருவர் அவருடைய முரீதாகி பல வருஷம் இருந்தார், பல ஆண்டுகள் இருந்தார். அவங்களும் ஒன்னும் சொல்லல, இவரும் ஒன்னும் சொல்லல. முரீது வேணும் முரீது கொடுத்துட்டாங்க, இருந்தார். ஒரு நாள் சந்தர்ப்பத்துல யாருமே இல்லாத ஒரு தனிமை அவங்க இருக்க போது ரூமுக்குள்ள போயிட்டார். வாங்க வந்த வேலையை பார்க்கலாமே, வசதியான நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. வந்த வேலையை பார்க்கலாமே, வசதியான நேரம் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியே ஆடி அவங்க கை காலம் ஆடிடுச்சு. ஏனென்றால் இவர் இங்கிருந்து சென்றது அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி. ஆடின ஆட்டத்துல இடுப்புல சொருவிருந்த கொடுவாள் கீழே விழுந்தது. இடுப்புல சொருகிருந்த வாள் கீழே விழுந்தது. சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னார். இதுதான் கராமாத்து. வலிமார்களுடைய கராமாத்துகள் அற்புதங்கள் என்பது மக்களை தாவத்தை இலல்லாஹின் பக்கம் அழைப்பதாக இருந்தது. தன்னுடைய பெருமையை சொல்வதற்காக, தன்னுடைய புகழை காட்டுவதற்காக, தன்னை எல்லாரும் கொண்டாடணும், தன்னால் தலையை தூக்கி வச்சு ஆடணும் என்பதற்காக எந்த வழி இல்லாமல் கராமாத்து காட்டவில்லை. கராமாத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கராமாத்துகள் ஒரு நபியின் முஜிசாத்துகள். எந்த ஒரு நபியின் உம்மத்திலிருந்து கராமத் வெளிப்படுகிறதோ அந்த கராமத் அந்த நபியின் முஜிசான்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் உண்ட முஜிசாவின் ஒரு பகுதிதான் பாஷானாத்துடைய கராமத். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தா இருந்தா அவங்களுடைய முஜிசாவுடைய கராமத் அது. சுலைமான் நபியுடைய முஜிசாவா இருந்தா உம்மத்தா இருந்தா அவங்களுடைய கராமத் அவங்களுடைய உம்மத் தெரியாது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உள்ள உம்மத்தார்கள் உள்ள ஞானவான்கள் வலிமார்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய கராமத்துகள் எல்லாம் அந்த நபியின் முஜிசா தான். அப்ப எந்த ஒருவன் கராமத்தை மறுக்கிறானோ அவன் அந்த நபியின் முஜிசாவே மறுக்கிறான். வழியை மறுக்கின்றவர், தினேசரை ஏற்க மறுக்கின்றவர், அவருடைய கராமத்தை ஏற்கொண்டு மறுக்கிறவர் அந்த நபியையே மறுத்தவராக ஆகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னத் ஜமாத் கொள்கை என்ன தெரியுமா? கராமாத்துல் அவுலியாய் ஹக்குன், வலிமார்களுடைய கராமத் சத்தியமானது. சுவனம் இருக்கிறது ஹக்குன், நரம் இருப்பது ஹக்குன், முன்கர் நக்கீருடைய கேள்வி ஹக்குன். நிச்சயமா கேள்விகளுக்கு உண்டு உத்தனுக்கும். கபர்ல வைக்கப்பட்ட உடனே மலக்கள் வருவார்கள், கேள்வி கேட்பாங்க. 3 கேள்வி முக்கியமான கேள்வி. மன் ரப்புக்க, மன் ரப்புக்க, உடைய ரப்பு யார்? அவன் நபியுக்க, உடைய நபி யார்? உடைய நபி யார்? அங்கே அவர்களுக்கு அருகே நிற்கிற கல்ம நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை காட்டி இவர்களே புடினுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. இந்த 3க்கும் பதில் சொல்லாமல் யாரும் அங்க அசைய முடியாது. ஆகவே நம்முடைய இஸ்லாமிய ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி அவனுக்கும் ரப்புக்கும் உள்ள இடைவெளியை விட்டு அப்புறப்படுத்தி கல்வை கண்ணாடியை அந்த கல்பு கண்ணாடியை துடைத்து பரிசுத்தமாக்கி தெளிவடைய செய்து ஹக்கை ஹல்கில் காணுகின்ற வாழ்நாளை வழங்குவது ஆன்மீக பாதை. ஒவ்வொரு ஹல்கிலும் ஹக்கை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஹக்கு இருக்குதா, இல்ல இந்த ஹக்குடைய நமக்கு வருதா, வெளிப்படுதா, உணர்வதுதான் ஆன்மீக பாதை என்பது. ஒரு ஆள் சொல்றாரு, என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன். யூதர்களிடத்திலும் ஆன்மீக பாதை இருக்கிறது, கிறிஸ்துவத்திலும் இருக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா மதத்திலும் ஆன்மீக பாதை இருக்கிறது, முஸ்லிம்களிடம் ஆன்மீக பாதை இருக்கு. தப்சீர் ரூஹுல் பயான்ல இஸ்மாயில் ஹக்கி பரிசம் சொல்றாங்க, வஃபாத் நேரத்தில் அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்களுடைய முறிதுகள் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சொன்னார்கள், அருமை சகோதரர்களே, அருமை முரீதர்களே, நீங்க எல்லாம் எனக்கு ஒரு விஷயத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என்ன விஷயத்துக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள ஆன்மீக பாதையில் பல்வேறு விதமாக குழப்பத்தை அடைந்திருக்கிற காலகட்டமாக இருக்கிறது இந்த காலம்.
அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நானும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அந்த கொள்கைக்கு உட்பட்ட ஒரு வழியை நீங்க செய்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த ஆயத்துடைய கருத்தை தான் சொல்கிறது. இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், தெளிவான சாந்தி அடைந்த உண்மையான உள்ளத்தை கொண்டு யாரு வர்றாரோ மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு தான் வெற்றி, அவருக்கு தான் ஜெயம், வேற யாருக்கும் கிடையாது. யாருக்கு மத்தியிலே? மூமின்களுக்கு மத்தியிலே, மூமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே யார் தெளிவான சாந்தி அடைந்த கல்வியை கொண்டு வருகிறாரோ அவருக்கு தான் வெற்றி. அதுக்கு என்ன சொல்றாங்க உலமாக்கள்? சாலிம் சொன்னா என்ன? சாலிம் என தனசி சுருக்கி எல்லா விதமான அழுக்காறுகளை விட்டும் அந்த கல்பு சலாமத் பட்டதாக இருக்கும். எந்த அழுக்கு இருக்க கூடாது, எந்த அசுத்தம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு நீங்கி பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் கல்புன் சலீம் என்பது சொன்னாங்க. ஷிர்க்கை விட்டு நீங்க இருக்கணும், குஃப்ரை விட்டு நீங்க இருக்கணும், நிஃபாக் என்ற நய வஞ்சத்தனத்தோடு நீங்க இருக்கணும், கெட்ட குணத்தோடு நீங்க இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாத்துறது, ஃப்ராடு பண்றது, பித்தாட்டம் பண்றது, துரோகம் செய்யறது, கொடுக்கல் வாங்கல மோசடி பண்றது, இது மாதிரி எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள், கெட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் தான் எதை ஏவினானோ, எந்த கட்டளையை பிறப்பித்தானோ அதை தானும் செய்து பிறருக்கும் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து சேரும். இதுதான் கல்புன் சலீம். ஹஜரத் அபூ உஸ்மான் நைசாபுரி சொல்றாங்க, ஹுவல் கல்பு சாலிமு மினல் பித்அத்தி இலா சுன்னah. இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய கல்பு பித்அத்தை விட்டு நீங்கி, அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கையில் இருந்து விலகி சுன்னத் ஜமாத்திலே உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் அனைவரும் அத்தகைய தெளிவான கல்புடைய மக்களாக, சாந்தி பெற்ற கல்புடைய மக்களாக, அமைதி பெற்ற மக்களாக, கல்புடைய மக்களாக நமக்கு அல்லாஹ் தஆலா பாஷா நாட்டின் பொருட்டால் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் செய்வானாக. இன்னும் மென்மேலும் இந்த ஆண்டோடு நிறைவேற்றி விடாமல் இன்னும் பல ஆண்டுகள் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மவுத்துக்கு பிறகும் கூட நம்முடைய அருவாகள் இங்கே வந்து ஹாஜரான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானா. ஆமீன். அல்லாஹ் கபூல் செய்வானா. ஏன்னா அந்த நிலைமை எல்லாருக்கும் வாய்க்காது. இது நம்ம துவா செஞ்சுட்டோம்னா எல்லாருக்கும் ஆமீன், இந்த துவா கபூல் ஆயிரும். அப்படி என்று சொன்னால் நாம் கபருக்கு நம்முடைய ரூஹு இங்கே வருது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ்வுடைய கபூல் செய்யப்படாத நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஹயாத்தில் வாழுகின்ற போது மட்டும் இந்த மஜ்லிஸுக்கு வராமல் நம்முடைய ஹயாத்துக்கு பிறகும் நம்முடைய அருவாகள் ஆன்மாக்களும் இந்த மஜ்லிஸை வந்து கலந்து இன்று அனுபவிக்கின்ற இன்பத்தை நானும் நீங்களும் அனுபவிக்க எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துவா செய்தவனாக எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.